இந்த ஸ்ரீஜாக்கு குழந்தை குடுக்கறேன்னு சொல்லி ஒருத்தங்க நடிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க அப்துல்லா கூட பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு மாறி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்துல் அண்ணாவுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம், ரொம்ப வேண்டியவங்க போல இருக்கு. அது மட்டும் இல்லாம நகை இப்படி இங்க வந்தது, ஸ்ரீஜாவுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மாறி நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததே மாறி மொட்டை மாடியில நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஹாசினி போன் பண்றாங்க. ஹலோ அக்கா அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க மாறி? போர் அடிச்சதுன்னு மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன்க்கா. நீ பனிக்காலம் மாறி எதுக்கு மாதிரி மொட்டை மாடியில போய் நிக்கிற? இல்லக்கா இப்பதான் வந்தேன், கீழே போயிருவேன். நீ மயக்கமா இருக்கிறப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அதுவும் குழந்தைய ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொல்றப்ப எனக்கு மனசே கஷ்டமா இருந்தது. நல்ல வேலைக்கு நீ கும்பிடுற அந்த சமயபுரம் மாரியம்மன் தான் காப்பாத்தினாங்க. நீ பேசாம ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆனப்பே வீட்டுக்கு வந்திருக்கலாம் மாதிரி. அக்கா குழந்தை பிறந்த பின்னாடி அங்கதான் வருவேன், நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்க்கா. ஏன் வயிற்றுல இருக்க குழந்தைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா உன் குழந்தைக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு நான் சாமிகிட்ட வேண்டிட்டு இருக்க மாதிரி. அக்கா கவலைப்படாதீங்கக்கா, என் குழந்தையும் நல்லா இருக்கும், உங்க குழந்தையும் நல்லா இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன்க்கா. ஆமாக்கா ஸ்ரீஜா என்ன பண்றா? ஒழுங்கா டாக்டர்கிட்ட போறாளா? மாத்திரை எல்லாம் சாப்பிடறாளா? அப்பா அவ சாதாரணமாவே சீக்கிரம் பெறப்பட மாட்டா, அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு போறனா பெறப்படவே மாட்டா. அத்ததான் விரட்டி விரட்டி பெறப்பட வைப்பாங்க. ஆமா எதுக்கு ஸ்ரீஜாவை பத்தி கேட்ட மாதிரி? இல்லக்கா சும்மா தாங்க கேட்டேன். இல்ல நீ சாதாரணமால கேட்க மாட்டேன், எதுக்குன்னு சொல்லு மாதிரி. சரி அது சரி, அக்கா தங்கச்சி பிரச்சனை நான் எதுக்கு தலையிடணும் அப்படின்னு உங்க பர்சனல் விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹாசினி அக்கா என்ன எப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு எப்படி முதல்ல நினைப்பனாக்கா? ஸ்ரீஜா கர்ப்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குக்கா, அதனால தாங்க கேட்டேன். நீ சொல்றதும் கரெக்ட் தான் மாதிரி. கர்ப்பம்னு சொன்ன அன்னைக்கு இருந்து ஸ்ரீஜா யார் கூடயுமே ஒட்டுறதில்ல. அவ பாட்டுல போய் உட்காந்துக்கிற மாதிரி தனியா அவ ரூம்ல போய் அத்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாங்க கூட அவள லேஸ்ல கிளப்ப மாட்டா மாதிரி. எனக்கும் டவுட்டா தான் இருக்கு. அக்கா எதுக்கும் அவளை கொஞ்சம் நீங்க கவனிச்சுக்கோங்கக்கா. நீ சொல்லிட்ட இல்ல, நான் பாத்துக்கிற மாதிரி. சரி லேட் ஆயிடுச்சு, நீ போய் படுத்துங்க போ, குட் நைட் அப்படின்னு சொல்றாங்க. ஹாசினி போனை கட் பண்ணும் போதே கரெக்டா அங்க சூர்யா வர்றாரு. டிஃபன் எல்லாம் எடுத்துட்டு வந்துறாரு. என்ன ஹஸ்பண்ட் சார் நீ டிஃபன் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஆமா மாதிரி சாப்பிடறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன், நீ வருவேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ ரொம்ப நேரமா காணா. சரி இங்கேயே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு மாத்திரை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன், சாப்பாடும் எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா லேட் ஆகி சாப்பிடக்கூடாதுல, மாத்திரை சாப்பிடணும்ல, அதனாலதான். சரி சாப்பிடலாமா அப்படிங்கிறாங்க. இல்ல ஹஸ்பண்ட் சார் நம்ம கீழே போயிடலாம் ஹஸ்பண்ட் சார். என்ன மாதிரி நீ நம்ம இங்கே சாப்பிட்டுக்கலாம் வரு அப்படின்னு சொல்றாரு சூர்யா. சரி நீ உட்காரு, நான் உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்றாரு சூர்யா. அதுக்கப்புறம் மாரிக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காரு சூர்யா. போதும் ஹஸ்பண்ட் சார் போதும், என்ன மாதிரி இது கூட சாப்பிட மாட்டியா, நீ முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டு மாத்திரை எல்லாம் கொடுக்குறாரு. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காலையில ஆயிருது. அடுத்தது காலையில ஆயிருதுங்க. மாரியோட வீட்டுக்கு தாரா, அரவிந்த், சங்கரபாண்டி 3 பேர் வர்றாங்க. சூர்யா அப்படின்னு சொல்லி தாரா கூப்பிட்டு வர்றாங்க. ஐயோ இதனை இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. மாரி எங்க சூர்யா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. மாரி கிட்ட தாரா இல்ல இவரு இப்பதான் வெளியே போனாரு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக வந்திருக்காங்கன்னு ஒரே டவுட் மாரிக்கு. இத பாத்தையா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஃபைல காமிச்சு, என்ன மாமா இது இன்னும் படிச்சிருக்காங்களா, நீங்க போய் காமிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அடா ஆமா படிக்காதவங்கல, அதான் தெரியல நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரபாண்டி இது அக்ரிமெண்ட் ஃபைல், உன்னோட பாசையில சொல்லணும்னா தாரா சொல்றாங்க சாராய பிசினஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. தொழிலாளர்களோட கூட்டணி போட்டுட்டு நாங்க ஃபாரின் கார் கூட அக்ரிமெண்ட் போடும்போது போட விடாம தடுத்த இல்ல, அந்த அக்ரிமெண்ட் எப்படி? அரவிந்த் சொல்ற என்னமோ தேவியம்மா பேரை களங்கப்படுத்துற மாதிரி அவங்க பேர்ல சாராய பிசினஸ் ஆரம்பிச்சா அதை பார்த்துட்டு நாங்க அமைதியெல்லாம் இருக்க மாட்டோம், வேணும்னா நீ உங்க அம்மா பேர்ல ஆரம்பிச்சு காட்டு பாக்கலன்னு சவால்லாம் விட்டுட்டு இருந்த. நான் சொன்ன மாதிரியே சவால் விட்ட மாதிரி எங்க அம்மா பேர்ல தாரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கம்பெனி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்டும் போட்டாச்சு பாத்தையா அப்படின்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்டை காமிக்கிறாரு அரவிந்த். இந்த அக்ரிமெண்ட்னால இந்தியா முழுவதும் லிக்கர் பிசினஸ் இல்ல உன்னோட பாசையில சொல்லணும்னா சாராய பிசினஸ். அப்புறம் பிசினஸ் அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? 10,000 கோடி. தாரா சொல்றாங்க மாசம் லாபம் மட்டும் எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா? 1000 கோடி. சங்கரபாண்டி சொல்லிட்டு இருக்காரு. என்ன தலை சுத்துதா? அரவிந்த் சொல்றாரு என்னமோ பெருசா தேவி குரூப் ஆஃப் கம்பெனின்னு சொல்லி ஓவரா பெருமைப்பட்டு இருந்தால, இப்ப பாரு தாரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ங்கிற பேரு கொடி கட்டி பறக்க போகுது பாரு, பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது பாரு மாதிரி அப்படின்னு சங்கரபாண்டி சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க எழுதி கொடுத்த சொத்தெல்லாம் கிழிச்சு போட்டு போயிட்டு இருப்போம் பாரு அப்படின்னு சொல்லி அரவிந்த் சொல்றாரு. தாரா சொல்றாங்க என்னமோ தேவின்னு சொல்லிக்கிட்டே இருப்ப, இதுக்கப்புறம் பாரு எல்லாருமே தாரான்னு என் பேரை தான் சொல்லிட்டு இருப்பாங்க பாரு. இந்த தேவி பேர்ல இருக்கிற சொத்தை விட என் புள்ள அரவிந்த் என் பேர்ல வாங்கி குவிக்க போறான், ரொம்ப சந்தோஷம் தான். ஆமா இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அதுக்கு அரவிந்த் சொல்றாரு உங்ககிட்ட தானே சொல்லணும், நீ தான் கம்பெனில என்னால ஆரம்பிச்சு பிசினஸ் பண்ண முடியாதுன்னு சவால்லாம் விட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த கரெக்டா வந்துடுறாரு சூர்யா. டேய் மாப்பிள்ள வர்றான் பாரு அப்படின்னு சங்கரபாண்டி சொல்றாங்க. சூர்யா உள்ள வரும்போதே மா எப்பவும் வந்தீங்க அப்படிங்கிறாங்க. இப்பதான்ப்பா வந்தேன் அப்படின்னு தாரா சொல்றாங்க. என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க இந்த நேரத்துல அப்படின்னு சொல்றாங்க. அரவிந்த் சொல்றாரு
தாரா குரூப் ஆஃப் கம்பெனின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம் ப்ரோ. லிக்கர் இதுக்காக இங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் ப்ரோ. இந்த அக்ரிமெண்ட பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. வாங்கி பாக்குறாரு. சூர்யா பார்த்துட்டு சொல்றாங்க, தேவி அம்மா பேரு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தாரா அம்மா பேரும் ரொம்ப முக்கியம். கூடிய சீக்கிரம் இந்த லிக்கர் பிசினஸ் இருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு, எனவே என்னோட பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு புது கம்பெனியோட அக்ரிமெண்ட் போடுறதுக்கு ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி கேட்டிருப்பாங்களே அப்படின்னு சொல்லும் போது, ஆமா ப்ரோ கேட்டாங்க. அதான் நம்ம வீடு, கம்பெனி, சொத்து எல்லாத்தையுமே பேங்க்ல வச்சுதான் சைன் பண்ணிருக்கு ப்ரோ. சூர்யா கேக்குறாரு. அதெல்லாம் பார்த்த உடனே என்னடா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு, அந்த ஃபாரின் பார்ட்டி நல்ல பார்ட்டி தானே, என்ன சொத்து பத்திரத்தை எல்லாத்தையுமே வச்சிருக்க, பேங்க்ல வச்சிருக்க, அதனாலதான் கேக்குறேன் அப்படிங்கிறாங்க. மாரிக்கு ஒரு பக்கம் என்னடா இது இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சு அவங்களும் பயந்து போயிருக்காங்க. இல்ல ப்ரோ எல்லாம் நாங்க நல்லபடியா தான் பாத்திருக்கோம் ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா சூர்யா நாங்க எல்லாமே நல்லா தான் பாத்திருக்கோம் அப்படின்னு தாரா சொல்லிட்டு, சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்ட்டு மாதிரி உடம்பு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க போன பின்னாடி ஒரே யோசனையா இருக்காரு சூர்யா. மாரிக்கும் ஒரே இது என்னடா இது சொத்தெல்லாம் இப்படி வச்சுட்டாங்களே அப்படின்னு அவங்களுக்கு கவலைப்பட்டு இருக்காங்க. அந்த சீன் கட் ஆகுது. அடுத்தது செம்ம கோவத்துல ஸ்ரீஜா ரூமுக்கு வர்றாங்க. அவங்க வயிற்றுல வச்சிருக்காங்களா பேடு, அதை தூக்கி வெளியே போட்டு, இந்த பேடை நான் வயிற்றுல வச்சுட்டு எல்லாத்தையும் கர்ப்பிணின்னு ஏமாத்திட்டு இருக்கேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் ஏமாத்திட்டு இருக்க போறேன்னு எனக்கே தெரியல. மாசமா இருக்க எல்லா பொண்ணுகளுக்குமே இப்படி பாரத்தை இறக்கி வைக்கிற வாய்ப்பு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பேடை பெட்ல தூக்கி போட்டிருக்காங்க. பேபி கொஞ்ச நேரம் நீ பெட்ல தூங்கு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க ஸ்ரீஜா. அந்த சமயம் பார்த்து கரெக்டா தாரா ஸ்ரீஜாவோட ரூமுக்கு வர்றாங்க. கரெக்டா ஸ்ரீஜா வந்து பாக்குறாங்க. அங்க ரெஸ்ட் போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு உடனே ரெஸ்ட் ரூம் கதவை தட்டுறாங்க. ஸ்ரீஜா ஸ்ரீஜா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அத்தை கூப்பிடுற மாதிரி தெரியுது, ரூமுக்குள்ளேயே வந்துட்டாங்க. போ நான் மாட்டுன அவ்வளவுதான் அப்படின்னு செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. உனக்கு டானிக் கொண்டு வந்திருக்கா ஸ்ரீஜா, என்ன ஸ்ரீஜா பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் கதவை தர ஸ்ரீஜா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியலையே, வெளியே வேற அந்த பேடை வச்சுட்டு வந்துட்டு எப்படி நான் வெளியே போவோம் அப்படின்னு செம்ம டென்ஷன்ல இருக்காங்க ஸ்ரீஜா. அவ்வளவுதான் அந்த பேடை பார்த்துட்டு அவ்வளவுதான் என்னோட கர்ப்பிணி வேஷம் களைய போகுது, அதை பார்த்துட்டா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஸ்ரீஜா இவ்வளவு நேரம் நீ பாத்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க ஸ்ரீஜா, நான் பேசுறத கேக்குதா என்னையா ஸ்ரீஜா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க அதெல்லாம் கேட்காம கதவை லாக் பண்ணிருக்காங்க. எப்படி வந்தாங்க, ஒருவேளை சரியா லாக் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னு டென்ஷன்ல இருக்காங்க ஸ்ரீஜா. தாரா திரும்ப திரும்ப ஸ்ரீஜாவை கூப்பிட்டே இருக்காங்க. கேக்குதா ஸ்ரீஜா நான் பேசுறது அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜா திரும்பவும் பேசுறவனே பதறி போயிடுறாங்க. ஸ்ரீஜா ஸ்ரீஜா அப்படின்னு கூப்பிட்டு, அத்தா இதோ வர்றேன் அத்தா அப்படின்னு. அப்பாடா சரி சரி நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்க, பெட்ல உட்கார்றாங்க. பெட்ல தான் அந்த பில்லோ இருக்கு, அதை பார்க்கல. அதை பார்க்காம அந்த பில்லோ இருக்காங்களா வயிற்றுல கட்டுற பில்லோ, அந்த பில்லோவுக்கு பக்கத்துல டானிக்க வச்சு போன் ஏதோ பாத்துக்கிட்டு இருக்காங்க தாரா. ஐயோ அத்தை இந்த பெட் மேல அந்த பேட் இருக்கிறத பார்த்தாலும் நான் மாட்டிக்குவேன், கடவுளை எப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமோட டோரை சப்புடாம திறந்து பாக்குறாங்க. ஐயோ இங்கதான் உட்கார்ந்து இருக்காங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஏதோ கதவு திறக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு தாரா திரும்புறதுக்குள்ள டப்புன்னு கதவு சாத்திக்கிறாங்க ஸ்ரீஜா. அதுக்குள்ள ஏதோ ஒரு போன் கால் வருதுங்க. அந்த போனை அட்டன் பண்றதுக்காக தாரா அந்த கதவு ரூம் கதவு இருக்குங்களா அங்க நின்று வெளி பக்கமா பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து மறுபடியும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. போன் பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஓடி வந்து அந்த பேட் எடுத்து வயிற்றுல வச்சு கட்டிட்டு இருக்காங்க. இவங்க சோத்து பார்த்து இதை பண்ணிட்டு இருக்கும் போது அட ஸ்ரீஜா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. என்னாச்சு வயிற்று தடவிட்டு இருக்க, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு பதறி போய் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த ஒண்ணு இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லத்த நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. வயிறு கீரை வலிக்குதாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த நான் நல்லா தான் இருக்கேன். சரிமா சரி இங்க பாரு இந்த மருந்து இருக்குதுல, இந்த மருந்த குடி, வயிற்றுல இருக்க குழந்தைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு அந்த டானிக்க கொடுக்குறாங்க தாரா. ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் குழந்தை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க, அதனாலதான் இதை வாங்கிட்டு வந்தேன் குடிமா அப்படின்னு சொல்லி, சரிமா மறக்காம இதை குடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறாங்க தாரா. அதுக்கப்புறம் கதவை தாள் போட்டுட்டு அந்த பேட் எடுத்து தூக்கி வீசிடுறாங்க பெட்ல. இந்த பிரச்சனை இருந்து எப்பதான் நான் வெளியே வருவனோ தெரியல அப்படின்னு டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது ஹால்ல பார்வதி, சுஜாதா, ஜெகதீஷ் 3 பேரு பேசிட்டு இருக்காங்க. கூடவே நம்ம ஹாசனி இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கூட 2 ஆபீசர்ஸ் வர்றாங்க. வாங்க இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க யாரு ஆபீசர்ஸ் 2 பேரும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஆபீசர் சொல்றாரு, நான் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன், அரவிந்தங்க அப்படின்னு கேக்குறாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, நான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, அரவிந்த கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தலையில கை வச்சு நின்றுட்டு இருக்காரு ஜெகதீஷ். இப்போ நீங்க எதுக்கு அவரை கூப்பிடுறீங்க அப்படின்னு ஹாசனி கேக்குறாங்க. சொல்றேன் மேடம், நீங்க முதல்ல அவர் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க இன்ஸ்பெக்டர். உடனே ஜெகதீஷ் வந்து அரவிந்த கூப்பிடுறாங்க. அப்ப சங்கரபாண்டி, தாரா, அரவிந்த் 3 பேர் வர்றாங்க. என்னப்பா என்னாச்சு அப்படின்னு அரவிந்த் கேக்குறாரு. ஜெகதீஷ் சொல்றாரு, அரவிந்த் உன்னை தேடி போலீஸ் வந்திருக்கு, என்னன்னு நீயே கேளு அப்படின்னு. இன்ஸ்பெக்டர் கிட்ட, நான் தான் அரவிந்த், என்ன விஷயங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ வந்து அந்த 2 ஆபீசர்ல ஒருத்தர் கேக்குறாரு, மார்டின் பெர்னாண்டோ எங்க இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்பயே பக்குன்னு இருந்து தாராக்கு. ஜெகதீஷ் கேக்குறாரு, மார்டின் பெர்னாண்டோவா யாரது அப்படின்னு சொன்னோன்னே இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, இவங்களோட பிசினஸ் பார்ட். அரவிந்த் கேக்குறாரு, அவங்களுக்கு இப்போ நீங்க கேக்குறீங்க? அப்போ அந்த ஆபீசர்ல ஒருத்தர் இன்கம் டாக்ஸ் ஆபீசர் இருக்காருன்னா அவர் சொல்றாரு, பேங்க்ல கடன் வாங்கிட்டு தலைமறைவா இருக்கிறாங்க,
அவங்கள தான் நான் தேடிட்டு இருக்கோம், அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோடனே பக்குன்னு ஆயிருது அரவிந்த். இன்னொரு ஆபீசர் சொல்றாரு, தாரா குரூப் ஆஃப் கம்பெனிக்கு அவங்களோட நீங்க லிக்கர் பிசினஸ்க்கு அக்ரிமெண்ட் போட்டீங்கல்ல? ஆமா சார் போட்டிருக்கேன். அவங்க பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக பேங்க்ல லோன் வாங்குறதுக்காக ஷூரிட்டிக்காக நீங்க கையெழுத்து போட்டிருக்கீங்கல்ல? ஆமா சைன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அரவிந்த். என்ன அரவிந்த் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு ஜெகதீஷ். அப்ப இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, மார்டின் பெர்னாண்டோ 2 பேரும் உங்க சொத்தை எல்லாத்தையுமே நீங்க வச்சு ஷூரிட்டிக்காக வச்சு கடன் வாங்கினால உங்க வீடு எல்லா சொத்தையுமே பேங்க் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொன்னோன்னா அத்தனை பேத்துக்கு பயங்கர ஷாக். பேங்க் இந்த வீட்டை ஏன விட போறாங்க அப்படின்னு ஜெகதீஷ்க்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. நீங்க எல்லாருமே இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஜெகதீஷ்ல இருந்து காசுல இருந்து எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்கா இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது.